மா துர்கா, வாங்க வாங்க உட்காருங்க. நேத்து கச்சேரி எல்லாம் நல்லபடியா நடந்தா அம்மா? உங்க ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லபடியா நடந்தது. ஒண்ணுமில்லம்மா, உன் தங்கச்சி பவானி விஷயமா பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப வேண்டிய வீட்டு பையன், சர்க்கார் ஆபீஸ்ல வேலை செய்யறான். நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிடலாம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமில்ல, எங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருந்து எல்லா காரியத்தையும் கவனிச்சுட்டு வரீங்க. உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அப்படியே செய்யுங்க. என்னம்மா, நான் என் கடமையை செய்யறேன். என்ன பவானி, என்ன அக்காள் அப்படி பாக்குற? என்னைக்கு இருந்தாலும் ஒரு கன்னி பொண்ணு கணவன் வீட்டுக்கு போகிறதாம அழகு. அப்ப துர்கா, நான் வரட்டுமாம்மா? இப்பவே போய் நான் அவங்கள பாக்குறேன். அக்கா. என்ன பவானி, இப்ப எதுக்குக்கா எனக்கு கல்யாணம்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? கால நேரத்தோட உனக்காவது ஒரு கல்யாணம் பண்ணி பாத்துட்டேன்னா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அக்கா, காலம் பூரா எங்களுக்காக கஷ்டப்படுற, ஆனா எங்களால உங்களுக்கு எந்த விதமான உபயோகம் இல்ல. உனக்கு பணிவிட செய்யற ஒரே பாக்கியத்துலதான் நான் நிம்மதியா இருக்கேன். என்ன இன்னொருத்தர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேனா அப்புறம் உனக்குன்னு யாரக்கா இருக்கா? என்னம்மா நீ பைத்தியக்காரி, எனக்கு மட்டும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க ஆசையா என்ன? என் வாழ்க்கையை நான் இசையோடு இணைச்சுக்கிட்டேன். இல்லறம் இனிமே எனக்கு எதுக்கு? உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நான் கண்குளிர பார்க்கணும். கச்சேரி மேடையை பார்த்துட்டு இருந்த எனக்கு உன்னை கல்யாண மேடையில பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் என் மனசை விட்டு போக மாட்டேன். அக்கா, ஆமா, நானே தான். நல்ல தடுக்கிச்சு, அதான் தடுமாறிட்டேன். நிலைமையே தடுமாறி வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? அதுவும் இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, அவ ஊர்ல இல்ல. எனக்கு தனியா படுத்து பழக்கம் கிடையாது. உன் ஞாபகம் வந்துச்சு, சரிதான் இன்னும் இங்க படுத்துக்கலாமே வந்துட்டேன். ஒரு பொறுப்பான பதவியில இருக்க நீயே இப்படி பேசுற? பொறுப்பு? இந்த போலீஸ் செருப்ப காட்டின உடனே நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்ப நீ எனக்கு வேணும். உன் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. நீ நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. நீ மிதிச்சிருக்க வேண்டிய இடமும் இது இல்ல. பாடகின்னு பப்ளிக் லைஃப் வந்துட்டு பத்தினி வேஷம் போட்டா பொழப்பு நடக்காது. அது உன்ன மாதிரி உதவாக்கரையோட உளுத்து போன வாதம். நான் அப்படி இல்லை. பத்தினியா வாழ்வேன். பங்கம் ஏற்பட்டா பத்திரகாளியாவும் மாறுவேன். ஆசைப்பட்டது நான் அடையாம விட்டதே இல்லடி. உனக்கு வந்திருக்கிறது ஆசை இல்ல, உன்னோட அழிவு. நான் வைக்க போற வேடிக்கை பாக்குற நாய் இல்ல, கால மாடு. துர்கா, என்ன அவமானப்படுத்திட்டல்ல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எல்லா விஷயத்தையும் பொன்னம்பலையாட்டியே பேசிடுங்க. எங்க நிலைமை அவருக்கு நல்லா தெரியும். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சிடுறோம். ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டோமா. நீ நினைக்கிற நகையை போடு, நீ செய்ய வேண்டிய சீர்வரிசை செய்ய. ரொக்கமா கொஞ்சம் பணம் எதிர்பார்க்கறாங்க, அதை நாம பேசி முடிவு பண்ணிக்கலாம். குட்சாமி, கொண்டு பின்னால அடுக்க அந்த 2 மூட்டையும் போ. என்னம்மா, என்ன கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துட்டிய? மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். ஆனா ஆனா என்னம்மா? அவங்க கேட்ட 10,000 தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. வணக்கம்மா, நான் தான் கச்சேரி புரோக்கர் நமச்சிவாயம். நம்ம கோபால் செட்டியாரு அனுப்பிச்சாரு. அவர் கட்டுற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் திரட்டணும்.
அதுக்காக 4-5 இடத்துல உங்களை கச்சேரிக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நாங்க ஏகமனதா தீர்மானிச்சிட்டோம். அது விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எப்ப கச்சேரி? அடுத்த மாசம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்ககிட்ட சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அட்வான்ஸுக்கு பதிலா மொத்த பணத்தையும் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அதுக்கு என்னம்மா, செட்டியாரே வட்டிக்கு பணம் தர்றவர் தான். அவர்கிட்ட பேசி நானே உங்களுக்கு பணம் வாங்கி தர்றேன். ரொம்ப நன்றிங்க. இந்தாங்கம்மா அட்ரஸ். நீங்க செட்டியார் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை பணத்தோடவே அனுப்பி வைக்கிறேன். நான் எப்ப வரணும்? சாயந்தரம் வாங்க. வந்துருங்க, மறக்காதீங்க. வந்துருங்கம்மா, வந்துருங்க. பாத்தியம்மா துர்கா, உன் நல்ல குணத்துக்கு எல்லாமே கைகூடி வருது. கொஞ்சம் பாத்துங்க. நான் போய் பணத்தை வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம போயிட்டு வாமா. யாருமா நீங்க? என்ன வேணும்? நான் செட்டியார பாக்கணும். செட்டியாரா? ஆமா, கச்சேரி விஷயமா பேசணும். கச்சேரியா? வாங்க வாங்க உட்காருங்க. அன்னைக்கு நான் நிலைமை தவறி போனதா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு உன் நிலைமை என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கான்ஸ்டபிள்ஸ், எல்லாத்தையும் வேலை ஏத்து. என்ன பாக்குற? போலீஸ் புத்தியோட சக்தி உனக்கு தெரியாது. இது ஒரு விபச்சார விடுதி. இங்க நீ விபச்சாரம் பண்ணதா இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். நீதான் திட்டம் போட்டு என்ன வரவழைச்சியா? புரியல? இதுக்காகத்தான் உன்னை இங்க வரவழைச்சேன். வேண்டாம் ஜெயராஜ், விடிஞ்சா என் தங்கச்சிக்கு கல்யாணம். என்ன வேலைக்கு ஆளாக்கிறாது. துர்கா, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. இங்கேயே எல்லா வசதியும் இருக்கு. நீ மனசு வச்சா எல்லாம் உனக்கு சாதகமா முடியும். சீ, நீயும் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி பொறுக்கியால இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கே அவமானம். ஏய், மரியாதையா பேசு. மரியாதை அது உனக்கு தேவையில்லை. கான்ஸ்டபிள்ஸ், இவளை இழுத்துட்டு போய் வேலை ஏத்துங்க. ஜெயராஜ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமா அமைச்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏற்பட்ட எந்த சோதனையும் அவன் மறந்துடுவா. ஆனா அவன் மானத்துக்கு ஏற்பட்ட சோதனையை மட்டும் மறக்கவே மாட்டான். ஓம் பிரத்யேகசே நமஹ, ஓம் சுரூபிணே நமஹ, ஓம் பாம்பதயே நமஹ, ஓம் தீர்த்தராஜாய நமஹ, ஓம் மகரவாகனாய நமஹ, ஓம் அக்னயே ஸ்வாஹா, அக்னே தன்னமம, சோமாய ஸ்வாஹா, சோமாயே தன்னமம. என்னாச்சுன்னு தெரியலையே. பணத்தோட இதை வந்துடுறேன்ட்டு போன பொண்ணு இன்னும் வரலையே. மூர்த்த வேற நெருங்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அக்காக்கு என்ன ஆச்சு என்னமோ தெரியல. மனக்கோலத்தில் இருக்கிற நீ கண்ணீர் வடிக்காதம்மா. அங்க என்ன ஆச்சு ஏதுன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாம இரு. சீக்கிரமா வாங்க. என்னக்கா நேரமாயிட்டே இருக்கு? என்னங்க பொன்னம்பலம், மூர்த்த நேரம் வந்துச்சு. இன்னும் துர்காவை காணோம். பணம் தரணுமேன்னு மூர்த்த முடிஞ்சு வரலான்னு இருக்காளா? அப்படி சொல்லாதீங்கம்மா. அது அப்பேற்பட்ட பொண்ணு இல்ல. எப்படி இப்ப வந்து என்னடா அத்தை, இதை பாத்தீங்களா? என்னடா என்ன சொல்ற? இது பாருங்க. ஐயோ, அடி பாவி!
பெரிய மனுஷன் நினைச்சு ஒரு நல்ல குடும்பத்துல பொண்ணை பார்க்க சொன்னேன். ஆனா இப்படி நாளும் கெட்ட குடும்பத்துல பொண்ணை பார்த்துட்டிய. ஏதோ ஒரு மனுஷனா? போங்கடா, இவங்க கூட என்ன விளையாட்டு? இதெல்லாம் யாருக்கு பிறந்ததோ? சுத்தமான குடும்பம்னு நினைச்சேன். தோரம் போன குடும்பம்னு இப்பதான் தெரியுது. அக்காவே இப்படின்னா தங்கச்சிக்கு மேலேயும் போவான். அவ ஊரை பார்த்தானா இவ உலகத்தையே பார்த்துருவான். கல்யாணம் ஒரு கேடு. கழுத்துல தாதி ஏற உடனே வயிற்றுல புள்ள இருக்குன்னு சொல்லிடுவான். மானம் கெட்ட குடும்பம். நான் கண்குளிர பார்க்கணும். கச்சேரி மேடையை பார்த்துட்டு எனக்கு உன்னை கல்யாண மேடையில பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் என் மனசை விட்டு போக மாட்டேன். பவானி, பவானி, என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. அக்கா, என்னங்கக்கா நடந்துச்சு? ஏங்கா நம்மள எல்லாரும் திட்டுறாங்க? சின்னக்கா ஏங்கா செத்து போச்சு? சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. என்னால எதுவுமே பேச முடியலடா. பேச முடியாதபடி செஞ்சுட்டாங்க. அக்கா, இரு பசங்களாம் என்ன கிண்டல் பண்றாங்க. நம்ம குடும்பம் ஆனகெட்ட குடும்பமா? 3வது வீட்டுக்காரர் என்ன கூப்பிட்டு உங்க அக்காவை எங்க வீட்டுக்கு வந்து கச்சேரி பண்ணுன்னு சொல்றாருக்கா. அக்கா, நம்ம 2 பேரும் சின்ன அக்கா மாதிரி செத்து விடுவோங்க, செத்து விடுவோம். விஜய், விஜய், விடுறா, விடுறா. இந்த சண்டாளர்கள் மத்தியில, பதவி வெறி பிடிச்ச பாவிங்க மத்தியில நாம வாழ்ந்தே காட்டணும். எந்த பதவி நம்மளை மானமங்கப்படுத்திச்சோ, எந்த பதவி நம்ம குடும்பத்தை நிர்மூலமாக்கிச்சோ, அந்த பதவியில ஒண்ணு அமர்த்தி அந்த பாவியை நான் பழி வாங்கி காட்டுறேன். நான் உண்மையானவளா இருந்தா, இந்த உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இருந்தா இது நடந்தே தீரும். நடத்தி காட்டுறேன். ஜெயராஜ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்போ எனக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. உன்னை பழி வாங்குறனோ இல்லையோ, உனக்கு பாடம் புகட்டாம விடவே